ஹலோ கைஸ், வெல்கம் டு என்ட்ரி பாக்ஸ். என்னடா தைப்பூசத்துக்கு போனவன் தீபாவளி முடிஞ்சு வந்திருக்க? புரியுது. ஏன் இவ்வளோ நாளாச்சு? ஆக்சுவலாக கைஸ், எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு, பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க. ஸோ இந்த வருஷமும் அதே தான் கைஸ். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே நல்லதாக கிடைக்கணும். போன வருஷத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ஸ் பிரேக் இயர், சாபத்திலேருந்து விடுபடுற ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி போன வருஷத்தை சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு கேட்சியாக ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஆர்சிபி கப் அடித்தது. இன்னொன்று, நான் பைக் இல்லாமல் இருந்தேன். இந்த தடவை நான் பைக் வாங்கிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பைக் இல்லாத டைமில் 2 வருஷம் மட்டுமே ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டே போய் பைக்கை கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது அது அப்படியே போக போக எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. 3 வருஷம் நான் இருந்த சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையும் நடந்தே தான் போயிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அது போன வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸோட பீக்குக்கு நான் போயிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு யூஸ்டு பைக்காவது வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன். இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போதைக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தில் தான் எல்லோரும் போட்ட விட்றாங்க. ஸோ நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக புது பைக் வாங்கிட்டேன். டிவிஎஸ் ரைடர் வாங்கிட்டேன். ஸோ ஒய் டிவிஎஸ் ரைடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரெண்டாவது, டிவிஎஸ் ரைடரோட யூசர் ரிவ்யூ காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. அப்புறம் ப்ரோ சென்சஸ் இந்த 2026 2026 உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிடுவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவ் நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் வரும். போன வருஷம் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் நடக்கவே இல்லை. நம்ம வீடியோ ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கூட போகவே இல்லை. அதுவும் இந்த வருஷம் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது, சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைப் போயிடும். பார்ப்போம் இந்த வருஷம் நான் 1000 சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான். ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மூவி சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பேக் டு தி ஃபியூச்சர் 1985. என்னடா பழைய படத்தை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு புதுசாக இருக்கவங்க அப்படி நினைப்பீங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க ஆஹா மாஸ்டர் பீஸ் ஆச்சு, எதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. இன்னொன்று, இது என் தலைவன் படம், ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம். சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல். ஸோ யாருக்கு தான் ஆசை இருக்காது டைம் ட்ராவல் பண்ணணுன்னு? டைம் ட்ராவல் சப்ஜெக்ட்டுக்கே போயிடுவோம். இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட பங்கு இருக்குது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் நான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த படமும் ஒன்று. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்த்தாலும் ஒரு சலிக்காத ஒரு படம். எந்த ஒரு இடத்துலையும் நல்ல மோட்டிவேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை டிமோட்டிவேட்டடாக இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் பார்க்கக்கூடிய படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்தை ராபர்ட் ஜெமிக்ஸ் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ரைட்டிங்கை ராபர்ட் ஜெமிக்ஸ் அண்ட் பாப் கேல் 2 பேருமே எழுதியிருக்காங்க. ஸோ டைரக்டருடைய டச் இந்த இடத்துல இருக்குது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமான மைக்கேல் ஜே ஃபாக்ஸ், கிறிஸ்டோஃபர் லயோட், அஃப்கோர்ஸ் அவர் பேர் டாக்டர் ப்ரௌன் சொல்லி அவரோட ரியல் பேரே நான் மறந்துட்டேன். நான் வச்ச பேர் அவருக்கு டாக்டர் ப்ரௌன் அந்த கேரக்டரோட ஒன்றிட்டார். ஆனால் அவரோட உண்மையான பெயர் கிறிஸ்டோஃபர் லயோட். அடுத்தது லே தாம்சன், கிறிஸ்பின் க்ளோவர், தாமஸ் எஃப் வில்சன் மற்றும் பலர் நடித்தது தான் இந்த பேக் டு தி ஃபியூச்சர். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வராரு. இந்த படத்தில் அவரோட பேர் மார்ட்டி மெக்ஃப்ளை. மார்ட்டி ஒரு சராசரி ஸ்டூடெண்ட் லைஃப்பை வாழ்கிற ஒருத்தன். இந்த மார்ட்டியோட ஃபேமிலி, இந்த மெக்ஃப்ளை ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஃபெயிலியரை சந்தித்த ஒரு ஃபேமிலி தான். இன்னொன்று, ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு ஃபேமிலி. உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீ ஒரு சோம்பேறி. உன்னை பார்த்தா உங்க அப்பா நினைவு வருது, அவரும் ஒரு சோம்பேறி தான். வீட்டில் யாருமே டெவலப் கிடையாது. அவங்க கூட பிறந்த அந்த சிப்ளிங்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டரும் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபெயிலியரான ஒரு பேக்ரவுண்டை கொண்டவர் தான் மார்ட்டி மெக்ஃப்ளை. இவருக்கு டாக்டர் ப்ரவுன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு மேட் சயின்டிஸ்ட் மாதிரி இந்த படத்தில் இருக்கார். அவர் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்றது உங்களுக்கு படம் போக போக புரியும். ஸோ டாக்டர் ப்ரவுனுடைய நண்பனாக மார்ட்டி மெக்ஃப்ளை இருக்கார். அவர் ஒரு நாள் அவர் கண்டுபிடிச்ச டைம் மிஷின் கொண்டு அவர் ஒரு மாலுக்கு முன்னாடி இருக்க ஒரு பார்க்கிங் பிளேஸ், அந்த மாலோட பேர் பார்த்தீங்கன்னா ட்வின் பைன் மால். நான் ஏன் இங்கே இந்த மாலோட பேர் மென்ஷன் பண்ணுறேன்னா, அடுத்து நான் அந்த இடத்துக்கு வரேன். இப்போ அந்த ட்வின் பைன் மாலுக்கு முன்னாடி அவரோட டைம் மிஷினை காரில் அட்டாச் பண்ணிடுவார். அது டிஎம்சி கார். ஸோ பழங்காலத்தில் அமெரிக்காவில் ரொம்ப செக்கப்போடு போட்ட ஒரு கார் அது. அந்த பிராண்டே ஒரு நல்ல பிராண்ட். டிஎம்சியா ஜிஎம்சியோ எனக்கு சரியாக தெரியல. அந்த கார் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த காரில் அவரோட டைம் மிஷின் அட்டாச் பண்ணி கொண்டு வருவார். கூடவே ஐன்ஸ்டைன் அப்படின்ற அவரோட டாக் இருக்கும். அந்த டாகை காருக்குள்ளே உட்கார வச்சு தான் அவர் டைம் ட்ராவல் எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பார். அதை ஹீரோ மார்ட்டி பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாயிடுறாரு. இன்னொன்று, அந்த கார் இயங்குறதுக்கு ப்ளூட்டோனியம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த எரிபொருள் தேவை. டாக்டர் ப்ரவுன் முதல்ல இந்த டைம் ட்ராவலுக்கு உண்டான கோரை ஒன்று கண்டுபிடிப்பார். அதுக்கு பேர் ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர்னு சொல்லுவார். அவர் ஒரு டைம் பாத்ரூமில் இருந்தப்போ தலையில் அடிபட்டுரும். அடிபட்டதுக்கப்புறம் அவரோட பிரெயினுக்குள்ளே ஒரு பிக்சர் வரும். அதுதான் அந்த ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டேட் அவர் டைம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறப்போ, அதே டைமில்
அந்த டைம் சர்க்கியூட் இருந்ததுனால மார்ட்டி மெக்ஃப்ளை டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த பாஸ்ட்டுக்கு போயிடுவார். மார்ட்டி மெக்ஃப்ளை இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1985. ஆனால் மார்ட்டி மெக்ஃப்ளை போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1955க்கு போயிடுவான். 1955க்கு ஏன் போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரௌன் வந்து அந்த காருக்குள்ளே உட்காந்து டைம் சர்க்கியூட்டில் வந்து 1955 போட்டிருந்தனால மார்ட்டியும் வந்து அந்த கார் 80 மைல் வேகத்துக்கு போகும்போது, அதாவது 80 மைல் பேர் அவருக்கு போகும்போது டைம் ட்ராவல் பண்ணிடுச்சு. ஸோ மார்ட்டி மெக்ஃப்ளை வந்து 1955க்கு போகிறான். அங்கே அவங்க அப்பா அம்மா வந்து யங் ஏஜில் இருப்பாங்க. அவங்களும் இப்போ மார்ட்டி மெக்ஃப்ளை இருக்கிற அதே வயசில் அவங்க இருப்பாங்க. மார்ட்டி மெக்ஃப்ளை எங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கானோ அங்கேயே தான் அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க. அந்த இடத்துல மார்ட்டி மெக்ஃப்ளை ஒரு தப்பு பண்ணிடுறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வரக்கூடிய ஒரு டைம் லைனை போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவான். டைம் ட்ராவல் சப்ஜெக்ட்டில் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேரடாக்ஸ் தான் இது. அதாவது மற்றவங்களோட டைம் லைனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேரடாக்ஸ்னு சொல்லிட்டு டைம் லைன் சொல்கிறேன். எஸ், டைம் லைன் தான் அது. டைம் லைனை வந்து மற்றவங்களுடைய டைம் லைனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எழுதப்படாத ஒரு விதி இதுதான். எழுதப்பட்ட விதியும் இதுதான். அதே மாதிரி போய் மார்ட்டி மெக்ஃப்ளை வந்து அவங்க அப்பா அம்மாவோடைய டைம் லைனை வந்து பாஸ்ட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணிடுறான். அது ப்ரெசென்ட்டில் வந்து வர டிஸ்டர்ப் பண்ண டைம் லைன் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது தான் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருவான். அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஒன்றும் சேரலை. அவங்க அம்மாவை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க அப்பா இருப்பார். அந்த இடத்த மார்ட்டி மெக்ஃப்ளை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவன் அந்த இடத்துக்கு போயிடுவான். ஸோ அவங்க அப்பா மேலே வரக்கூடிய காதல் வந்து பையன் மேலே வந்துருச்சு. சத்தியமா இவன் தான் என் கனவு காதல. ஸோ இந்த இடத்துல அவங்க அப்பாவோட டைம் லைன் வந்து பிரேக் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. இதெல்லாம் சரி பண்ணலான்னு சொல்லி போகும் பொழுது தான் டாக்டர் ப்ரௌன் வீட்டை நோக்கி மார்ட்டி போகிறான். மார்ட்டி போயிட்டு அங்கே டாக்டர் ப்ரௌன்கிட்ட சொல்கிறான் நடந்ததை. நான் 55க்கு வந்துட்டேன், நான் திரும்ப என்னோட காலகட்டத்துக்கு நான் போகணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப தான் டாக்டர் ப்ரௌனுடைய பவரை காட்டுறாரு. அடுத்த சனிக்கிழமை ராத்திரி நான் உன்னை அனுப்புறேன் பேக் டு தி ஃபியூச்சர். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் மார்ட்டி மெக்ஃப்ளை போய் அவனோட காலகட்டத்தை சரி பண்ணானா, இல்லை அதே காலகட்டத்தில் மறைஞ்சு போயிட்டானா, இன்னொன்று எதிர்காலத்தில் டாக்டர் ப்ரௌனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை மார்ட்டி மெக்ஃப்ளை தடுத்தானா, அவங்க அப்பா அம்மாவை திரும்ப ஒன்று சேர்த்து வச்சானா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேலேயும் வந்து ராபர்ட்டோடைய கைப்பக்குவம் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ளேன்ற ரெசிபியில் ராபர்ட்டோடைய கைப்பக்குவமும் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ப்ளே எந்த இடத்துலையும் லேக் ஆகாது. ஒரு சீனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்னடா இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் யோசிப்பீங்க. இன்னொன்று இந்த படத்தில் எக்கச்சக்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட்லேயே வந்து இந்த படத்தில் வந்து அதிகமான டீட்டெயில் கொடுத்துருக்கிற படமாக இந்த படமும் ஒன்று இருக்குது. படத்தினுடைய கதையை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இன்னமும் டெப்த்தாக இந்த படத்தை பற்றி நம்ம பேசலாம். ஓகே ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஹேவ் அ குட் டே மட்டும் இல்லை, இந்த இயரே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அடுத்த இயரும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃபே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.